வணக்கம் மக்களை. சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? விஜயால் பறிபோகும் மத்திய அமைச்சர் பதவியா? பிரதமரின் புதிய பிளான் என்ன? பாஜகவின் ஆபரேஷனா? வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்திலே நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் கண்டிப்பாக அனைத்து கட்சிக்குமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாகத்தான் இந்த மாற்றத்தை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது விஜய் ஆரம்பித்துள்ள இந்த புதிதாக ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் 108 இடங்களை பிடித்து ஒரு பெரும்பான்மை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த வகையில்தான் அதாவது பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் கண்டிப்பாக விரைவிலெல்லாம் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஜூன் அல்லது ஜூலை மாதம் கண்டிப்பாக மத்திய அமைச்சர் மாற்றம் செய்யலாம் என்ற தகவல் வெளியாகி உள்ள நிலையில்தான் தமிழகத்தைச் சேர்ந்த அதாவது இந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு கல்தா கொடுத்துவிட்டு இன்னொருவருக்கு அந்த வாய்ப்பை வழங்குவதாக பற்றி ஒரு தீவிரமான ஆலோசனைகள்லாம் மேற்கொண்டு வருவதாக டெல்லி தலைமை தகவல் வெளியாகி இருக்கிறதா? அது மட்டுமின்றி இதன் பின்னணி பற்றி ஒரு பரபரப்பான தகவல் என்னவென்றால், பிரதமர் மோடி அவர்கள் 5 நாடுகளின் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு கடந்த 21ஆம் தேதியாக நாடு திரும்பவுடன் அவசரமாக தங்களுடைய அமைச்சர் கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். இந்த அமைச்சரவை கூட்டம் என்பது கண்டிப்பாக 4.5 மணி நேரத்துக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்களின் செயல்பாடு பற்றி ஆராய்ந்திருக்கிறார். அதன் பிறகு ஈரான் போரால் ஏற்பட்ட பிரச்சனை பற்றி அவர் விவாதித்திருக்கிறார். இந்நிலையில் தான் பிரதமர் மோடியோ தனது அமைச்சரவையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் செய்ய முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்த ஆண்டு கண்டிப்பாக உத்தரப்பிரதேசம், குஜராத், கோவா, பஞ்சாப் என்ற 4 மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் உத்தரப்பிரதேசம், குஜராத், கோவாவில் பாஜகவின் ஆட்சி உள்ளது. இங்கு மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கும் என்றால் பிரதமர் மோடி நினைக்கிறார். பஞ்சாபில் அதாவது ஆம் ஆத்மி கட்சி நடக்கிறது. இங்கு செல்வாக்கு நிரூபிக்கும் முனைப்பில் தான் பாஜக அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டது என்று கூறியிருக்கிறார். பஞ்சாப் ராஜ்யசபா எம்பிகளான பாஜகவில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் தான் இந்த 4 மாநில சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு அமைச்சரவையில் கண்டிப்பாக ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாகத்தான் பிரதமர் மோடி அதற்கான வேலைகளை திட்டமிட்டு வருவார் என்றுதான் கூறப்படுகிறதா. இந்த நிலையில் தான் மத்திய அமைச்சரவை மாற்றத்தின் போது தமிழகத்தைச் சேர்ந்த எல் முருகனுக்கு கல்தா கொடுக்கப்படலாம் என்ற தகவல் எல்லாம் வெளியாகியிருக்கிறது. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவரான எல் முருகன் தற்பொழுது தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை, நாடாளுமன்ற விவகாரத்துறை இணை அமைச்சராக உள்ளார். மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்வாகியுள்ள எல் முருகன் அவர்கள் 2021ஆம் ஆண்டு முதல் மத்திய அமைச்சராக உருவாகியிருக்கிறார். அது மட்டுமின்றி இவர் சமீபத்தில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அவினாசி தொகுதியில் தோல்வி மட்டும் சந்தித்திருந்தார். அதற்கு முன்பாக 2011இல் ராசிபுரம் தொகுதியிலும், 2011இல் 12இல் சங்கராபுரம் தொகுதியிலும், இடைத்தேர்தல் 2021இல் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியிலும் போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கிறார். 2024இலே நீலகிரி லோக்சபா தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இதனால் எல் முருகனிடம் மத்திய அமைச்சர் பதவியை பறிக்க பிரதமர் மோடி தங்களுடைய ஆலோசனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது மட்டும் தற்போது தமிழகத்தில் அரசியல் மாற்றம் நிகழ்ந்துள்ளது. கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளிலே நடிகர் விஜய் முதல்வராக அரியணை ஏறியுள்ளார். அதோடு திமுக, அதிமுக படுதோல்வியடைந்தது. அதிமுக கூட்டணியில் 28 தொகுதியில் போட்டியிட்டு பாஜக ஒரு இடத்தை மட்டுமே கைப்பற்றியதாம். இந்நிலையில்தான் பாஜக எடுக்கும் முடிவு என்னவாக இருக்கும் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் எழுந்திருக்கிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து. நன்றி, வணக்கம்.